விஜய் அவர்களுக்கு இது வந்து ஒரு புதிய களம். இனி விஜய் அப்படிங்கிற வச்சுதான் தமிழக அரசியல் இருக்கும். விஜய் வந்து திமுகவை அடிச்சு தள்ளிட்டாரு, அந்த அலையில எல்லாரும் சிக்கிட்டாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க மாதிரி. விஜயோட அலை தான் தமிழகத்துல இருக்கும். இனிமே நீங்க விஜய் நிராகரிச்சு தமிழக அரசியலை செய்யவே முடியாதுன்ற இடத்துக்கு விஜய் கொண்டு போயிட்டாரு. அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கும். நீங்க விஜய்க்கு என்ன நீங்க இது சொல்றீங்களோ அதே லெவல்ல தான் உதயநிதி அவர்களும் இருக்கிறார். உதயநிதி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு தெரிந்த கிரவுண்டு கூட தெரியும், நான் நம்பல. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கும் போது அவருடைய வயது என்ன? அவரால் வெறும் 13 வருடங்கள் 12 வருடங்கள் தான் சோபிக்க முடிஞ்சது. அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கல. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு 51 வயசுல இருக்கிறாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 ஆண்டு கால எதிர்காலம் இருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரெண்டு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் தேர்தல் நேரலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விஜய் அவர்களுக்கு இது வந்து ஒரு புதிய களம். ஸோ அவர் வந்து இனிமே திரும்ப நடிக்க போயிடுவாரா, அதை பண்ணிடுவாரா, அடுத்த படத்துக்கு கதை கேட்காரு, இனி அந்த பேச்சுக்கெல்லாம் இல்லை. இனி அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதி. பட் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, நீங்க இந்த முறை தாவேகா கிட்ட ஆட்சியை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம எம்ஜிஆர் ஒரு 3 முறை இருந்தாரோ அந்த மாதிரியான விஜய் திரும்ப இந்த விஜயுடைய இந்த அலை வந்து அப்படியெல்லாம் டக்குன்னு 2029 2031 திரும்ப அடங்கிரும்னு நான் நம்பல. இல்ல, அதோட நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட் வலு சேர்க்கிற விதமா தான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கும் போது அவருடைய வயது என்ன? அவரால் வெறும் 13 வருடங்கள் 12 வருடங்கள் தான் சோபிக்க முடிஞ்சது. அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கல. ஆனா விஜய் அவர்கள் ஒரு 51 வயசுல இருக்கிறாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 ஆண்டு கால இது இருக்குது, எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா. சோ எனக்கு தெரிஞ்சு அவரு அடுத்த தேர்தல் 29லயோ இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் மாற்றப்படும், எதுவுமே இருக்காது. சோ தாவேகாவுடைய எம்பிக்கள் கூட நாடாளுமன்றத்துக்கு போகலாம், அதெல்லாம் நம்ம அப்ப பேசுவோம். ஆனா இனி விஜய் அப்படிங்கிற வச்சுதான் தமிழக அரசியல் இருக்கும். ஏன்னா திமுக அதிமுக பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க, பெரிய அளவுக்கு ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. திமுக ஒரு பெரிய அளவுக்கு சரிவை சந்திக்கும் போது திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கட்சியை உயிர்ப்போட வச்சு எதிர்கட்சி அரசியல் செஞ்சு கட்சியை உயிர்ப்போட வச்சு 13 ஆண்டு காலம் தோல்வியிலிருந்தும் கட்சியை திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்தாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் எதிர்கட்சி அரசியல் திமுகவுக்கு பழக்கப்பட்டது தான் அப்படின்னு சொன்னா கூட அது எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவா செஞ்சிட முடியும், அவருடைய வயது, அவருடைய உடல் நலம், இதெல்லாம் ஒருவேளை அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து இன்னொரு 10 வருடம் இருக்கிறாருன்னு நீங்க வைங்க. உதயநிதி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு தெரிந்த கிரவுண்டு கூட தெரியும், நான் நம்பல. நான் அப்படி நினைக்கல. நீங்க விஜய்க்கு என்ன நீங்க இது சொல்றீங்களோ அதே லெவல்ல தான் உதயநிதி அவர்களும் இருக்கிறார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்றாரு. அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு என்னுடைய மகனோ மருமகனோ வரமாட்டாங்கன்னு. 5 ஆண்டுகள்ல நீங்க இனிமே நிறைய காட்சிகள். அப்ப விஜய் விசஸ் உதயநிதி வரும்போது அதுவும் அட்வான்டேஜ். அதனாலதான் சொல்றேன், அடுத்த இன்னும் ஒரு 3 ஆண்டுகள், அடுத்த 3 தேர்தல்கள்ல விஜயோட அலை தான் தமிழகத்துல இருக்குன்னு தான் நான் கணிக்கிறேன். விஜய் வந்து ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவரும் புதிதாக வந்தபோது அதனுடைய இந்த அரசாங்கத்துடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆட்சி நடத்தி மக்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு யங்ஸ்டரா இருக்காரு, நிறைய விஷயங்களை கண்காணிப்பாரு, நிறைய விஷயங்களை பார்ப்பாரு. அரசியலுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த கட்சியில புதுசா உள்ள வந்திருக்காங்க, நிறைய எளியவர்கள் உள்ள வந்திருக்காங்க, நிறைய ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க உள்ள வரும்போது அப்போ அந்த ஆட்சி எப்படி இருக்கும், நம்ம நிறைய காட்சிகள் இனிமே பார்க்க போறோம். அந்த அதிகாரியை இந்த எம்எல்ஏ வந்து கண்டிச்சாரு, இந்த அதிகாரி ஊழல் செஞ்சதுனால அவரை மாற்றப்பட்டார், இப்படியெல்லாம் நிறைய காட்சிகளை நம்ம இனிமே அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது விஜய் அவர்களுடைய அலை வந்து இந்த தேர்தலோட நின்று விடுன்னு நான் நம்பல. எப்படி எம்ஜிஆருக்கான ஒரு தாக்கம் இருந்ததோ அதே மாதிரியான தாக்கம் விஜய்க்கு இருக்கும். இதுல அதிமுக திமுக எப்படி விஜயை எதிர்த்து இனி அரசியல் செய்ய போறாங்க, இனிமே நீங்க விஜய் நிராகரிச்சு தமிழக அரசியலை செய்யவே முடியாதுன்ற இடத்துக்கு விஜய் கொண்டு போயிட்டாரு. இனி நீங்க விஜயையும் விமர்சிச்சுதான் ஆகணும், விஜயும் நீங்க இது பண்ணிதான் ஆகணும், விஜய் நீங்க விமர்சனத்துக்கு உள்ள உட்பட்டு தான் நீங்க செஞ்சாகணும் போது விஜயும் செய்தியாளர்கள் சந்திச்சாகணும். இனிமே அவருக்கான சிக்கல்கள்லாம் இருக்காது. ஏன்னா அவர் அந்த முதலமைச்சர் இடத்துல இருந்து அவருக்கான கேள்விகளை செய்வாரு. அட் சேம் டைம் முதலமைச்சர் ஆனா செய்தியாளர் சந்திக்கணும்ன்றது எந்த ஒரு இதுவும் இல்ல. ஜெயலலிதா அவர்கள் எத்தனை செய்தியாளர் சந்திச்சாங்க, மோடி அவர்கள் எத்தனை செய்தியாளர், அவர்களே ஆர்கனைஸ்டு பிரஸ் மீட் பார்க்கும்போது எத்தனை தேவையில்லை. இனிமே அப்படியான இடத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. திமுக கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடு வாக்கு பெறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா தற்போது வரைக்கும் அவங்க ஒரு 8 விழுக்காடு கிட்டதான் வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க.
சோ தாவேகா 15% வாங்குமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி திமுகவே 15 தொடுமா அப்படின்ற ரவி மாதிரியான ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் ட்விட்டர்ல போடும்போது எல்லாருமே அதை வந்து நகைப்புக்குரியதா பார்த்தாங்க. 41% ஓட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னது இந்த முறை அது நிதர்சனம் கிட்டத்தட்ட தாவேகா ஒரு 36% தாண்டி அவங்களுடைய ஓட் ஷேர் இருந்திருக்கு. நிறைய வேட்பாளர்கள், தாவேகாவோட வேட்பாளர்கள், முகம் தெரியாத வேட்பாளர்கள், விஜய் அப்படின்ற ஒற்றை முகத்துக்கு பின்னாடி இருந்து இவ்வளவு பெரிய வாக்குகளை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் பெரும்பான்மைக்கான அந்த நம்பர்ஸ் அவரால் தொட முடியலனா கூட ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு முதல் வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு. தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படின்ற அந்த டேக பார்க்க போகுதுன்னு தான் நான் இந்த நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்குங்கிற அதுல அதுக்கான நம்பிக்கை வாய்ப்புகள் இல்ல. எல்லாம் கிடையாது. திமுக ஒருவேளை திமுக வெளியில இருந்து ஆதரவு ஒரு திராவிட கட்சி ஒருவேளை இல்ல, ஆட்சியில அதுக்கான இருக்குமா? வாய்ப்புகள்லாம் இல்ல. அது வந்து பிளண்டர் ஆயிருமா அப்படி ஆமா, ஒருவேளை அப்படி ஆதரவா இருந்தா கொடுத்தாங்க. திமுக அதிமுக 2 பேரும் பிளண்டட் ஆயிடும். ஒருவேளை ஏன்னா இது நீங்க சொன்ன கூட்டணிக்குள்ளேயே எலித்தவளை நட்பு ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி 2 களத்துல எதிர் அதிமுகவை ஆதரிக்கிறது அடிப்படை ஜீன்ல இருக்காரு நீங்க திமுக. எப்படி வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல சிவசேனாவும் பிஜேபியும் சேர்ந்து போட்டிட்டு மெஜாரிட்டி வராம சிவசேனா காங்கிரஸ் ஆதரவோட ஆட்சி அமைச்சு அந்த இன்னைக்கு சிவசேனா எங்க இருக்குன்னு நம்ம கண் கூட பாக்குறோம். பிஜேபி அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. 120 நீங்க 124 பீப்புள் மேண்டேட்டை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மக்கள் முடிவை ஏத்துக்கிறவங்க தான் லாங் ஸ்டாண்டிங்கா இல்லன்னா அதே கர்நாடகா அதே மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிறது இல்லாம போயிடும் தமிழ்நாட்டுக்கு. அதனால நீங்க அதிமுக திமுகனா இது பீப்புள் மேண்டேட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு முடிவா இருக்கும். அத மக்கள் இன்னொரு ரசிக்க அப்டேட், மாட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 7000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கிறார். அந்த செய்தியும் கூட நம்ம ஒரு சேர பார்த்தோம். முதலமைச்சருக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இனிமே சிரமம் தான் எனக்கு தோணுது. மேபி அது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் முதலமைச்சருக்கான வெற்றி வாய்ப்பு இப்ப வரைக்கும் அவர் ராஜினாமா செய்யல. அதனால முதலமைச்சர்னு சொல்ல வேண்டியது. அதனால அப்படி கூட நம்ம சொல்லலாம். அவருக்கான இனிமே அவருக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா 8000 கிட்டத்தட்ட ஒரு 6 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. இன்னும் வந்து ஒரு 7 சுற்று வாக்கு தான் இருக்குங்கும் போது அப்படியே அவர் வெற்றி பெற்றாலும் ஒரு 300-400 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெறுவாரே தவிர ஒரு பெரிய மார்ஜின்ல கடந்த முறை மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகலேருந்து வந்த திமுகல சேர்ந்தவங்க நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜி, விளாத்திக்குளம் மார்க்கண்டேயனா இருக்கட்டும், இல்ல ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா திமுகலேயே கோலோச்சியவர்கள் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா முன்னணி தலைவர்கள்னு, அவங்க எல்லாமே அவங்களுடைய பேட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த எலெக்ஷன்ல தான் வந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, மு.க. ஸ்டாலின், அதுக்கப்புறம் முக்கியமான அமைச்சர்கள் மூர்த்தி இப்படியான ஒரு பிக் ஷாட்ஸ் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைமுருகன் இப்படின்னு முக்கியமான எல்லா ஹெவி வெயிட்ஸுமே இந்த தேர்தலில் ஒரு ட்ரையலை சந்திக்கிறாங்க அப்படின்னா அப்போ தாவேகாவுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இங்க உண்மருண், இது வந்து தாவேகாவோட வாக்கு வங்கி அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லிட முடியாது. இது வந்து விஜயோடைய இந்த கரிஷ்மா, விஜயோட அந்த அலைக்கு இந்த எலெக்ஷன்ல விழுந்து விஜய் மேல உள்ள எதிர்பார்ப்புல போட்ட ஓட்டு 91ல ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்ச அதே தான் வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் விஜய் இதை எப்படி வந்து தன்னுடைய வாக்கு வங்கியா எப்படி கன்வெர்ட் பண்ண போறாரு? அப்கோர்ஸ் இது பீப்புள் மேண்டேட், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கு. அடுத்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தை அவர் தான் ஆட்சி செய்ய போறாருங்கிறது நமக்கு இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது தெரியுதுங்கும் போது, ஸோ அவரு தனக்கான ஒரு வாக்கு சதவீதத்தை உருவாக்கிட்டாரு. அது எப்படி சஸ்டைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த 3 எலெக்ஷனுக்கு 2031 சரி, அதுக்கப்புறமும் சரி, விஜயுடைய வேவ் இன்னும் இருக்கும். அது அடங்கிறதுக்கு சிம்பத்தி விஜய் மேல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கண்டிப்பா 100% ஒர்க் ஆகும். குறி வச்சு அடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் வந்து கரெக்ட். அவருடைய கடைசி பிரச்சாரத்துல கூட அவரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை முன் வச்சாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன் நந்தனம்ல, நான் என்ன ஏன் இப்படி குறி வச்சு இது பண்றீங்க, நான் மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கான வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டீங்க? எம்ஜிஆர் அதே தான் சொன்னார், நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னா எம்ஜிஆர் போய் மக்கள்கிட்ட நின்னாரு. அதே மாதிரியான ஒரு இடத்துல தான் நான் மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன், என் மக்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னை ஏன் விடமாட்டீங்க, எனக்கே இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து களத்துல ஒர்க் ஆயிருக்கு. விஜய் அவர்களே அந்த கடைசி மாநாட்டில் சொன்ன மாதிரி குடும்பமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நம்பி இவ்வளவு பெரிய வாக்கை வந்து மக்கள் ஒரு மேண்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஆட்சியை நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 2029 சூழல் நீங்க சொன்னீங்க. ஒருவேளை மாநில தேர்தலில் விஜய்க்கு அந்த ஆதரவு இருந்திருக்கு.
மத்திய தேர்தலில் ஸ்டாலினுக்கு இருந்த ஆதரவு வந்து 2021 19 இருந்த எலெக்ஷனுக்கு இருந்த ஆதரவு வந்து 21 இல்ல. ஒருவேளை 2029 சினாரியோ எப்படி அமையலாம்? இல்ல அதெல்லாம் நம்ம அத சொல்றல அப்ப ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். பட் அரசியல் சூழ்நிலைகள் மாறலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக இந்த தேர்தல்ல முன்னெடுத்த ஒரு பிரதான முழக்கம் என்னன்னா பாஜக எதிர்ப்பு தான். டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணிங்கிறதா அவங்க முன்னெடுத்த முழக்கம். ஆனா அது மக்கள் ஏத்துக்கவே இல்ல. சோ பாஜக வந்து ஒரு ஃபேக்டர் இல்லன்னு விஜய் சொன்னதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. களத்திலே இல்லாதவங்களை நீங்க தான் அட்ரஸ் பண்றீங்கங்கறத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. சிறுபான்மையினர் விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த சிபிஐ விசாரணை போது விஜய் அந்த வண்டியில இருந்து வெளியே வந்து கை காமிச்சிட்டு வந்தது, பாஜக விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குது, ஆனா எனக்கு அழுத்தம் வருது, அதுக்கெல்லாம் அடிபணிகிற ஆளா நானு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினதும் உண்டு. எல்லாமே வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு எடுபட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. வால்பாறையில அதிமுகவிலிருந்து விலகின முன்னாள் எம்எல்ஏ திரு ஸ்ரீதர் அவர்கள் முன்னணியில இருக்காரு. அவ்வப்போது செய்தி தொடர்பாளரா வந்து பேசுவார் தந்தி டிவி. தெற்கு மண்டலத்துல பெரும்பாலான இடங்கள்ல வந்து விஜய் முன்னணியில இருக்காரு. அங்க அதிமுக ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிமுக தென் தமிழகத்துல பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. அதிமுக வட மாவட்டங்கள்ல மட்டும்தான், வட மாவட்டம் கொங்கு பகுதிகளை அதிமுக ஓரளவுக்கு கரசேத்தை வந்து இந்த 2 ரீஜியன் மட்டும்தான் அவங்களோட கை விட்டு போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக வழக்கம் போல டெல்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த முறை அங்க தாவேகா பெனிட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. சென்னை மண்டலத்துல தாவேகா டீப் சவுத்லயும் இருந்திருக்கு. சென்னை மண்டலத்துல தாவேகா விஜய் வந்து திமுகவை அடிச்சு தள்ளிட்டாரு. அந்த அலையில எல்லாரும் சிக்கிட்டாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.